₹1 நாணயம் இருக்குது இல்லையா? இருக்குதா? இருக்குது இல்லை? நான் தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை யார் ₹1 வச்சு என்னத்தை பண்ணுறது? இப்போ நம்ம கொண்டு போய் பிச்சைக்காரனை கொடுத்தா அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் நம்மளை, இவன் ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான் போல இருக்குன்னு. எதுக்குமே உதவ மாட்டேன் ₹1. அந்த ₹1 நாணயத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வச்சு பாருங்கள், வெறும் ₹1 தான் தெரியும். புத்தியே ₹1 புத்தி ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா உலகமே ₹1 நினச்சிக்குவீங்க இவ்வளோ கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா. அது அவ்வளோ கிட்ட வச்சு பார்க்குறதுக்கு ₹1 நாணயம் கொடுக்கல உங்களுக்கு. அதை எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கூட்டம் முழுவதும் தெரியும், இந்த ஹாலே தெரியும், கூடி இருக்கிற அவ்வளோ ஜனமும் தெரியும், எல்லாம் தெரியும். அந்த நாணயம் எந்த சைஸில் தெரியணுமோ அந்த சைஸில் தெரியணும். இங்கே வச்சா என்ன ஆகிடுது? நாணயம் பெருசாகிடுது, கண்ணையே மறைச்சிக்குது. உலகமே இந்த ₹1 மாதிரி நமக்கு தெரிகிறது. அதுதான் அங்கே பிரச்சனை. சிலர் என்ன பண்ணுறது, பிரச்சனையை இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. டெய்லி ராத்திரி தூங்கும்போது கூட அது இப்படி தான் இருக்குது. இதையே பார்த்துக்கிட்டு பிரச்சனை மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரிகிறதில்ல. பிரச்சனை மட்டும்தான் தெரிகிறது. அதுதான் தப்புன்றோம். அப்படிதான் பார்க்கக்கூடாதுன்றோம். எப்படி பார்க்கணும்? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவருடைய கிருபை பெரியது, அவர் நல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதன் வெளிச்சத்தில் நம்முடைய பிரச்சனையை பார்க்க வேணும். பெரிய உதாரணம் என்னென்னா, பேதுரு தண்ணியில் இறங்கி நடந்தான் இல்லையா? எப்படி நடந்தான்? முதல்ல காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து தானே அலறி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு நடந்து வர்றாரு தண்ணியில். அவரை பார்த்தோன்னே இன்னும் பயந்துட்டான். ஐயோ, ஒரு மனுஷன் நடந்து வர்றாருன்னு ஐயோன்றான்னு. இயேசுன்னு தெரிஞ்ச உடனே பேதுரு கேட்குறான், ஆண்டவரே நீர் தானா அது? அப்போ நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்து இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தவன் எப்படி தண்ணியில் இறங்கி நடந்தான்? நான் சொல்கிறேன் எப்படி நடந்தான்னு. கண்ணை கடல் மேலே இருந்தும் காற்றின் மேலேருந்தும் எடுத்துட்டான். அதை பார்த்து தான் பயந்துட்டு இருந்தான். அங்கேருந்து எடுத்துட்டு காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தையில் அமைதியாக இருன்னா அமைதியாக இருக்க வைக்கிறவர், இதையெல்லாம் உண்டாக்கினவர், காலில் போட்டு இதை மிதித்து நடந்துக்கிட்டு வர்றாரு. இவன் எதை பார்த்து பயந்தானோ அதன் மேலே காலை வச்சு நடந்துட்டு வர்றவரை பார்க்குறான். சர்வ வல்லமை உள்ளவரை பார்க்குறான். அதிகாரமுள்ள தேவனுடைய குமாரனை பார்க்குறான். இவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இவர் அற்புதர், அவரை பார்க்குறான். அவரை பார்த்தவொடனே கடல் மறந்து போச்சு, அலை மறந்து போச்சு, காற்று மறந்து போச்சு. அதனால தான் நடக்கிறான். நடந்தானா இல்லையா? நடந்தான். அப்புறம் முழுகினானா. நடந்துக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்தில் முழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்? நல்லா தானே நடந்துட்டு வந்தான். காற்று அடிச்சது, கடலும் கொந்தளிச்சிட்டு இருந்தது, நடந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஏன் முழுக ஆரம்பித்தான்? ஏன்னா அவரை பார்த்து நடந்தவன் இப்போ அவர் பேர்லேருந்து கண்ணை எடுத்துட்டு